ஹபீபி பார்த்தப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக பட்டுச்சு. இது ஒரு முதல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்தது. தமிழில் இந்த ஸ்பேஸில் ஒரு ஃபில்ம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. நம்ம ஒரு ஒரு முஸ்லிம் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள இந்த இவ்வளவு நுட்பமான ஒரு ஒரு ஜெனரேஷனல் டிஃப்ரென்சஸையும் ஒரு ஒரு மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈக்குவேஷனையும் அவங்களுடைய கஸ்டம்ஸையும் ப்ராக்டிசஸையும் இந்த அளவுக்கு பதிவு பண்ணி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம் நம்ம பார்த்தது கிடையாது. இதுக்குள்ள அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய இழப்புகள், வலிகள், சந்தோஷங்கள் எல்லாமுமே இருக்கு. அண்ட் இது ஒரு ஒரு பீரியடுக்குள்ள இருந்து பேசுகிற ஒரு படமாக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு ஒரு ஃபில்மாக இருக்கு இது. அது பேசுகிற அரசியல் அரசியல்னு அது லவுடா இல்லை. இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு ஹைராக்கி இருக்கு இல்லையா, அது விமர்சனப்படுத்துற விதத்துல இருந்து அத்தனையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. மீராவினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெப் அஹெட்டா பார்க்குறேன் நான் இதை. அவர் இங்கிருந்து இன்னும் மேலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துடைய காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதில் இருந்த ஒவ்வொரு மனிதருமே எனக்கு வந்து ஆர்டிஸ்டாகவே தெரியல, அந்தந்த அந்த அங்கே வாழ்ந்த மனிதர்களாகவே தெரிஞ்சாங்க. எனக்கு கஸ்தூரிராஜா சாரை முன்னாடியே தெரியுன்றதால தான் வந்து அவரை நான் வந்து கஸ்தூரிராஜா சார் நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. இல்லைன்னா அந்த அந்த குடும்பத்தினுடைய ஒரு தலைவனுடைய அந்த அவருடைய அக்கறைன்ற பேர்ல இருக்கிற அந்த அந்த ஈகோவும் அதுவும் எல்லாமும் சேர்ந்து அவர் வந்து அந்த கதாபாத்திரமாவே இருந்தார். அண்ட் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீராக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மீ ஆல்சோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே எல்லா டைரக்டர்ஸும் இருக்கும்போது என்னை கூப்பிடும்போது எனக்கு பயமாக இருக்குது, அவங்கெல்லாம் கோச்சிக்க போகிறாங்க. பட் எனிவே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஹபீபி வந்து இட்ஸ் நாட் அ மாஸ் ஃபிலிம், இட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஃபிலிம். தோஸ் ஹூ லவ் சினிமா வில் லவ் இட். ஒவ்வொரு சீனுமே உயிர்ப்பாக இருந்ததுல நான் பார்க்கும்போது ஐ லைக் இட் ஸோ மச் தட் ஐ செட், நீங்கள் இதுக்கு ஏதாவது பப்ளிசிட்டி பண்ணும்போது தயவு செஞ்சு எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன்னு. அதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து அந்த எண்டிங். ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பொயட்டிக். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார்.